இந்த அஞ்சலியை விட்டா இன்னும் 2 நாளைக்கு கூட ரெடி ஆயிட்டு இருப்பா போல. ஏன் வரியா என்ன? ட்ரெயினுக்கு லேட் ஆயிட்டு இருக்குப்பா. எம்மா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? ஐயோ வந்து தொலைங்க எல்லாரும். ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை? ஒரு 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ண முடியாது? ஏன் அஞ்சலி 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லிட்டு இது எத்தனாவது 5 நிமிஷம் தெரியுமா உனக்கு? என்ன பண்ண சொல்ற? நீ நல்ல டீம் கிட்ட உன் 2 பிள்ளைங்களையும் கொடுத்து அனுப்பிட்ட. உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கார்த்திக்கும் ரித்தியும் அழகு போல போயிட்டாங்க. எனக்கு என்ன அப்படியா? 2 மங்கீஸ் இன்னும் உள்ளதான் இருக்காங்க. அதுங்களை ரெடி பண்ணிட்டு தான் நான் ரெடி ஆகணும். நீ நல்லா அழகு போல பூவெல்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் இனிமே தானடி ரெடி ஆக. ஏடி ஏன்டி இப்படி பண்ற? 2 பிள்ளைங்களையும் நான் தானே ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். என்னமோ டிம்மே தூக்கி ரெடி பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி இரு, நான் சாரியை போய் மாத்திட்டு வரேன். நீ அழகா பூவெல்லாம் வச்சு ரெடி ஆயாச்சு. நான் இன்னும் ஒன்றும் பண்ண கிடையாது. சாரி எல்லாம் மாத்திட்டு இருக்காத, அப்புறம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு வேற ட்ரெயின்ல தான் போற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு இந்த சாரியோடய வர சொல்ற? ஏன் இந்த சாரிக்கு என்ன குறைச்சனா? நல்லா தான் இருக்கு, பேசாம வா. அதுகளை எங்க? இன்னும் அவ ரெடி ஆயிட்டு தான் இருக்கா. இந்த இது வச்சா நல்லா இருக்குமா, ஹேர் பேண்டு அது வச்சா நல்லா இருக்குமா, இன்னும் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா. ஏன் அஞ்சலி நீ ஒன்று பண்ணு, அந்த 3ஐயும் தனி ட்ரெயினில் ஏற்றி வர சொல்லு. நம்ம கூடலாம் வர்றதுக்கு சரி வராது. இப்போதைக்கு வரதா இருந்தால் வர சொல்லு, இல்லைன்னா தனியாக வர சொல்லு. ஏட்டி அப்படியெல்லாம் சொல்லாத. பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு எப்படி போக முடியுமா? கொஞ்ச நேரம் நின்று அதுங்க இப்போ ரெடி ஆகிட்டு வந்துருங்க. எவ்வளோ நேரம்டி, மணியை பார்த்தில்ல எவ்வளோ ஆகுதுன்ட்டு. இப்போ என்ன 10 மணிக்கு தானே ட்ரெயின், 9:30 தானே ஆகுது. அரை மணி நேரத்தில் போயிடலாம். அமைதியா இரு கொஞ்ச நேரம். இவ வேற ஒருத்தி, ஏன்டி இப்படி பண்ற? சீக்கிரமா கிளம்பினாதான் சீக்கிரமா போக முடியும். அவங்களெல்லாம் பாரு, மாமாவும் டிம்மும் எவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டாங்கன்ட்டு. நீயும் உன் பிள்ளைங்களும் தான் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி கோவப்படாத. எம்மா இது என்ன உன்னால எனக்கு திட்டு விழுந்துட்டு கிடக்குது? சீக்கிரமா வாங்க. அதுங்களை எங்கடி? பூமாரி இப்பதான் இந்த கமல் நல்லா இருக்கா அந்த கமல் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா. கண்மணி பவுடர் போட்டுட்டு இருக்கா. சரியா போச்சு, அதுங்க பவுடரை போட்டு எப்போ வர்றதா? மணியை பார்த்தில்ல, கொஞ்சம் லேட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. உங்க 3 பேரையும் அவ்வளோதான் வெளியே இறக்கி விட்டுட்டு நாங்க மட்டும் போயிடுவோம். நான் என்ன செய்ய முடியுமா? அதுங்கள லேட் ஆகுதுங்க. ஏன் பூமாரி இவ்வளோ லேட்டாவா ஆக்குவேன்? சீக்கிரமா வாங்க. கண்மணி எங்க? கண்மணி பவுடர் போட்டுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்டா. தீபி நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ்? கமல் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல. ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன நம்ம ஒன்னும் ஃபேஷன் ஷோக்கெல்லாம் போகல. பாட்டி ஊருக்கு போறோம். அதுக்கு இவ்வளவு சோடிப்பா. பாட்டி அழகா இருந்தா காசெல்லாம் தருவாங்க. அவனுக்கு மறந்து போச்சோ? ஆமா தரதான் செய்வாங்க. அதுக்காண்டி இப்படி சோடிச்சாலாம் ஒன்னும் தர மாட்டாங்க. அவங்க நம்மள பார்த்தாலே காசு தரதான் செய்வாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவங்களுக்கு பூ வச்சா நல்லா பிடிக்கும். சரி இப்ப என்ன அதுக்கா? அவங்களுக்கு பிடிக்கும் நான் வச்சிருக்கேன். உனக்கு தான் பூமாரி சித்தி பூ தந்தாங்கல்ல, அது எங்க? அது எங்கேயாச்சும் கிடக்கும். எனக்கு பூ வைக்கிறதுலாம் அவ்வளோ ஆசையே கிடையாது. அந்த மாதிரி எரிச்சலா வந்துட்டு இருக்கும். அது ஒரே தலைவலியா இருக்கும். பச்சை எப்படிதான் அதெல்லாம் வைக்காங்களோ? லூசா நீ, பூ வச்சா நம்மளுக்கு அழகா இருக்கும் மூஞ்சி தெரியுமா? பூ வச்சா எப்படி மூஞ்சி அழகா இருக்கும்? தலைதான் அழகா இருக்கும். லூசு, அந்த பூவை தூக்கி நம்ம முன்னாடி போவோமா? அப்ப நம்ம மூஞ்சி பார்த்தோன்னு வச்சுக்கோயே அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியா? அதான் நீ நல்லா இருக்கியோ? ஓ நான் நல்லா இருக்கணும். இவள்கிட்ட வேற நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் ரொம்ப ஓவரா பில்கு பண்ணுவா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, லேட் ஆகுது. வரியா போவோம். ஏ தீபி உனக்கு பூ கொடுத்தல, அது எங்க? அதுவா? அது உள்ள எங்காச்சும் கிடக்கும். எனக்கு பூ எல்லாம் வேணாம். போமா இப்படி. ஏண்டி வைக்கிறதுக்கு தானே பூ கொடுத்தேன், நீயும் வைக்கல உங்க அம்மாவும் வைக்கல. சித்தி உங்களுக்கு இந்த சாரி பூ எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியா? உங்க 2 பேருக்கும் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. சித்திங்க 2 பேர்ல யாருக்கு நல்லா இருக்கு? எனக்கு தான் நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு தான் புது மாடல் ஆலியா கட்ல லெஹங்கா எனக்கு அதான் அழகு போல இருக்கு. உனக்கு பழைய மாடல் அது சுமாரா தான் இருக்கும். அப்படி சொல்லாத. 2 பேரும் Dress நல்லா இருக்குன்னு சித்தி சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு சரியா? நான் எதுக்கு அமைதியா இருக்கணுமா? நான் சொல்லதான் செய்வேன். நீ தாமல அமைதியா இருந்துக்கோ. ரொம்ப ஓவரா பண்ணாத. என்ன இப்ப நம்ம போறது எங்க பாட்டி ஊருக்காக்கும். கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க எல்லாருக்கும் பாட்டிதான், ரொம்ப பண்ணாத. இடி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே விட்டுட்டு போயிடுவோம் பாத்துக்கோ. நீங்க சண்டை போடுறோமா? நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல. அது சரி. அங்க வந்து ஏதாவது இடுமாட்டு வேலை பார்த்து நின்னு வச்சுக்கோ, கண்ணு 2 நோண்டி எடுத்துருவேன் வெளியே. எம்மா ஒரே திட்டிட்டே இருக்காத சரியா? இடி கண்மணி வரியா என்ன? எம்மா ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? கண்மணி பேசாம இங்க விட்டுட்டு போயிடுவோம். பாட்டி கூட இருக்கட்டுமே. ஏன் நீ இருந்துட்டு வா. எங்க பாட்டி கூட நீ வேணா இருந்துட்டு வா. கண்மணி வேணா நாங்க கூட்டிட்டு போறோம். அஸ்கு புஸ்கு. அப்புறம் என்னவா? நீ இருக்கிறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அப்ப கண்மணியை மட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட நான் ஏதாச்சும் சொன்னேன்னா உன் வேலையை மட்டும் பாக்குறியா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காத. இந்தா வந்துட்டாள்வ சண்டை போட. வேற வேலை இல்ல. எப்பவும் மாதிரி உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு. ஏறி முடிக்கிற வரை அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஏதாவது இடுமாட்டு வேலை 2 பேர்ல யாராச்சும் பண்ணிட்டு இருந்தீங்க, போற வழியில கீழே இறக்கி விட்டுருவோம். பூமாரி கேட்டில போற வழியில இறக்கி விடுவாங்களா?
கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியனே. அதுங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க. இப்ப உள்ள வாளுங்க கிட்ட யாராச்சும் வாயை கொடுக்க முடியுமா என்ன? அதுவும் சரிதான். நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பேரு ட்ரெயின்ல இறக்கி விட மாட்டாங்களாம். எவ்வளவு வனாவா இருக்குதுங்கன்னு பாரு இதுங்க. அதானே கொஞ்சம் நிஜமாவா இருக்குதுங்க. என்ன பண்றது, இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்குதுங்க. ஒன்னும் அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேங்குது, ஒன்னையும் கேட்க மாட்டேங்குது. அம்மா பேச்சை கேட்டு வளரணும். அப்பதான் பிள்ளைங்க நல்லா வளருங்க. வீட்டுல ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே தலையாட்டிடணும். அப்பதானே நல்லது. அம்மா எதுக்காக சொல்ல போறாங்க? நம்ம நல்லதுக்கு தானே சொல்ல போறாங்க. இந்த தத்துவம்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு புரியாது. நீயும் நானும் சொல்லிக்கிட்டு முட்ட வேண்டியதுதான். அதுவும் சரிதான், என்ன பண்றது. எட்டி இவ வர்ற மாதிரி இல்ல, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். முதல்ல அதை செய். அவ பவுடர் டப்பாவை காலி பண்ணாம இங்க இருந்து வரமாட்டா போல. அதானே எல்லாம் எனக்குன்னு வாச்சிருக்கு பேரு ரெண்டும் அவன் சொன்னாப்ல. இனி இவ எப்ப வர? இவ கண்ணாடியை போய் பார்க்க போயிட்டு இவ பவுடர் டப்பாவை காலி பண்ணாம இவ வர மாட்டாள. அது வேற பெரிய இம்சையில. ஏன் பூமாரி, என் பர்ஸ் எடுக்கலையா? கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா? சித்தி எங்க வச்சிருக்கீங்க? கபோர்டு இருக்குல்ல, அதுக்கு உள்ளக்க கீழே உள்ள தட்டுல வச்சிருக்கேன். சரியா, அதை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சித்தி, நான் எடுத்துட்டு வரேன். ஏன் சித்தி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்த? எங்களெல்லாம் சீக்கிரமான்னுட்டு இப்ப நாங்க எல்லாரும் வந்தாச்சு. சரியா, ஆனா நீ இன்னுமே பர்ஸ உள்ள வச்சுக்கிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அப்ப உனக்கு தான் பனிஷ்மென்ட் கொடுக்கணும். உன்னை ட்ரெயின்ல பாதியில இருந்து நாங்க இறக்கி விட போறோம். என்னடி ரிப்பீட்டா? எனக்கே வா வா. போக போறது உங்க அம்மா ஊருக்கு இல்ல, எங்க அம்மா ஊருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசி ஏன்ட்ட, இல்லனா போற இடத்துல ஒண்ணும் கிடைக்காது பாத்துக்கோ. சித்தி அப்படி சொல்லாத. நீ செல்ல சித்தி இல்ல, நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவியா? நான் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவேனா, புரியுதா? அதானே, தீமட்டத்துக்கு மட்டும் உடனே வந்துருவீங்களா பின்னாடி? ஆமா, பின்ன வர எதுக்கு ஒண்ணு தேடி வர்றதா? ஏண்டி கொஞ்சமாச்சும் பொறுப்பா ரெடி. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு, அடுத்து 11th போக போற. எக்ஸாம் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீ எந்த அளவுல மெச்சூரிட்டியா இருக்கணும். நீ என்னன்னு பார்த்தோம்னா இன்னும் இந்த சின்ன சின்ன சாமானு வாங்கிட்டா அப்படித்தா இப்படித்தான்னுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு சித்தி, நம்ம எவ்வளவு வயசானாலும் ஐயா குழந்தையாவே இருந்துடணும் பாத்துக்கோ. அப்பதான் நல்லது. நம்ம வயசாயிருக்குன்ட்டு ரொம்ப ஓவரா யோசிச்சோன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்ன மாதிரி ஆயிடுவேன். எடு ஆள பாரு, எவ்வளவு திமிரு இருக்கும். ஏண்டி நான் என்ன அப்படி வயசாயிடுச்சு? ஆமா பின்ன, உனக்கு நல்லா வயசாயிடுச்சுல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனான்னு வச்சுக்கோயா, உனக்கு முடியெல்லாம் நரைச்சிரும். என்ன ஒரு ஆசை என் பிள்ளைக்கு. சித்தி பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல நம்ம போனா? ஆமா பின்ன, பாட்டி நேத்து நைட்ல இருந்து ஒரே போன் தெரியுமா, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க, சீக்கிரம் வந்துருங்கன்ட்டு. பாட்டி எனக்கு என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? மண்ணையா செஞ்சு வச்சிருப்பாங்க? அதுக்கும் இவ்வளவு தூரம் போறதா? கொஞ்சம் அமைதியா ரெடி. நம்ம போறது பாட்டியை பாக்குறதுக்கு. பாட்டி செஞ்சு வச்சதே திங்கிறது கிடையாது. அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. ஏண்டி கண்மணியை கூப்பிட போயிட்டு நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவளை எங்கடி? நீதான் ஏதோ ஒரு பர்ஸ் எடுக்க சொன்னியாம, பூமாரி வந்து கேட்டுட்டு இருந்தா. இவ அங்கதான் நின்னா, அதனால நான் எடுத்துட்டு வரேன்னு நிக்கா. ஓ அப்படியா, சரி சரி. முதல்ல இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டியா? போற நேரத்துல அவசரம். சரி கிளம்பு. பூமாரி, கண்மணிய நம்ம நடு சீட்ல வச்சிருவோம் என்ன? அப்பதான் அவ நல்லா ஒழுங்கா இருப்பா. இல்லன்னு வையா ஒன்னொன்னா செஞ்சுட்டே இருப்பா பாத்துக்கோ. ஐயோ பாவம் கண்மணி, அவ ஜன்னல் சீட்டு காட்டணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா. அப்படியெல்லாம் சொல்லாத சரியா? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? நீ ஒரு ஆளு. இங்க பாரு, அவ ஐயோ பாவம் பாத்துக்கோ. அவ ஜன்னல் சீட்ல உட்காரட்டும். அவ ஆசைப்பட்டால, அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு தான் ஜன்னல் சீட்டு. ஓடிடு பாத்துக்கோ. கண்மணி இது என்ன அங்க என்னடி சண்டை? சித்தி இவள பாருங்களா, கண்மணிக்கு ஜன்னல் சீட் கொடுக்க மாட்டான். ஏ தீபி, ஓவரா பண்ணிட்டு இருந்தா அந்த ஜன்னல் கூடி தூக்கி வெளியே போட்டுரும் பாத்துக்கோ. ரொம்ப சிரிக்காத என்ன?